வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பகாசுரா ரெஸ்டாரண்ட் அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு தெலுங்குல அவைலபிளா இருக்கு. தமிழ் வெர்ஷன் இன்னைக்கு நைட்ல இருந்து அவைலபிளா இருக்க போது. இந்த படம் ஒரு காமெடி ஹாரர் மூவி. அதாவது மலையாளத்துல ரோமன்சம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஸ்டைல்ல ஒரு பேச்சுலர் ரூம்ல மையமா வச்சு ஒரு காமெடி ஹாரர் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ரூம்ல 5 பேர் தங்கியிருப்பாங்க. அதுல பரமேஷ் அப்படின்ற ஒரு ஐடில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு பெருசா மரியாதை அப்படின்றது இருக்கவே இருக்காது. சோ இந்த வேலையை விட்டுட்டு எப்படியாவது சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் 5 பேரும் சேர்ந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாரு. ஆனா கையில காசு இருக்காது. சோ இவங்க 5 பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் ஒன்னு ஆரம்பிச்சு அதுல இந்த கோஸ்ட் ஹண்டிங் மாதிரியான வீடியோஸ் போட்டு அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு இவங்க போகும்போது தந்திர சாஸ்திரா அப்படின்ற ஒரு புக்கை கண்டெடுக்கிறாங்க. சோ அந்த புக்கு மூலமா பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி அந்த புக்கு வழியா ஒரு வித்தியாசமான ஆவியை கிளப்பி விட்டுறாங்க. அது யாரோட ஆவி, அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவா ஒரு பேய் படத்துல இந்த ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் நமக்கு பயம் காட்டுவாங்க. ஆனா இதுல இந்த பேய் சாப்பிடுறத பார்க்கும் போதே நமக்கு திக்குன்னு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னடா இப்படி சாப்பிடுதே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்திருந்தாங்க. சோத்துக்கு செத்த பேயா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான கேள்வியுமே நமக்கு ஏழும். ஏன்னா அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் அப்படின்றது நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பேச்சுலர் ரூம் செட்டப், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றதெல்லாம் சிம்பிளா இருந்தாலும் ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு எமோஷனல் மொமெண்ட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல அந்த தந்திர சாஸ்திரா அப்படின்ற ஒரு புக்கை பத்தி பயங்கரமான ஒரு பில்டப் ஒன்று கொடுத்திருப்பாங்க. சரி, அதை வச்சு செகண்ட் ஹாஃப்ல நிறைய காட்சிகளை நகர்த்த போறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா வேற ஒரு ட்ராக் எடுத்து அதை பத்தி பெருசா சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு வேலை கதை போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷனுமே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போகுது. அவ்வளவுக்கான கண்டென்ட் அப்படின்றது இதுல கிடையாது. இன்னுமே கிறிஸ்பா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள தேவையில்லாத காட்சிகள்லாம் கட் பண்ணி இன்னுமே கிறிஸ்பா பிரசன்ட் பண்ணியிருக்கலாம். ஆல்சோ லாஜிக்கலி ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அண்ட் காமெடியுமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஃபோர்ஸ்ட் காமெடி இருந்துச்சு. பட் ஓவரால் கண்டிப்பா டைம் பாஸ் பாக்குற மாதிரியான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.